வாழ்க வளமுடன். பேராசி ஆனந்தி அன்பழகன், திருவண்ணாமலை. இன்னைக்கு நம்ம சிந்தனையாக என்ன எடுத்துக்கலாம்? ஆழ்ந்து அவங்களோட அனுபவத்தை கவிதையின் மூலமாக, பாடல் மூலமாக அவங்களோட அறிவை, தெளிவை அனுபவமாக நம்ம கொடுத்துட்டு போன திருமூலரின் திருமந்திர பாடலாக 307வது பாடலை நம்ம இன்னைக்கு சிந்தனையாக எடுத்துக்கலாம். அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காருன்றதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துப்போம். உறுதுணையாவது உடலும் உயிரும் உடம்பும், உறுதுணையாவது உலகுரு வேள்வி, செறிதுணையாவது சிவனடி சிந்தை, பெருதுணை கேட்க பிறப்பில்லை தானே. இதுக்கு விளக்கம் நம்ம கேட்கலாம். உறுதுணையாவது உயிரும் உடம்பும். அப்பா அம்மாட்டேருந்து வந்தோம், திருமணமான பிறகு கணவன் மனைவி உயிர் தொடர்பு, அப்புறம் பிள்ளைகள் நம்ம மூலிமா அடுத்த பிறவியாக இருக்கக்கூடிய நம்மளோட வினைப்பதிவாக நல்வினை தீவினை காரணமாக குழந்தைகள். ஆனால் யார் கூட வராங்க அப்படின்னு பார்த்தா நம்மளோட உடம்பு தான் லாஸ்ட் வரலும். அந்த உடம்புல இருந்தால் மட்டும் போதாது, உடம்புல உயிர் இருக்க வேண்டும், அப்போ தான் மதிப்பு. உயிர் போயிடுச்சுன்னா என்ன சொல்கிறாங்க? எப்போ பாடி எடுக்கிறாங்கன்றாங்க, எப்போ பிரேதத்தை எடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சுவாமிஜி அழகாக சொல்கிறாரு. உடலும் உயிரும் ஒட்டி இருந்தால் வாழ்க்கை, உடலும் உயிரும் ஒட்டி இருந்தால் வாழ்க்கை, உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு என்றால் நோய், உடலும் உயிரும் பிரிவு மரணம். அப்ப உறுதுணையாவது உயிரும் உடம்பும். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே, உடம்பினில் ஒரு பொருள் யான் கண்டேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே, திருமூலர் சொன்னது. இன்னைக்கு மனவளக்கலையில் இது மட்டும்தான் நான் சொல்லுவேன். சுவாமிஜி 3-in-1 டாக்டர் அப்படின்னு. எல்லாரும் உடம்புக்கு பயிற்சி தருவாங்க, இன்னொருத்தர் மனதுக்கு பயிற்சி தருவாங்க. உயிர்னா என்னன்னு சொல்ல முடியாது, போயிட்டு அப்புறம் தான் சொல்லுவாங்க. ஆனால் சுவாமிஜி பாருங்க, நமக்கு உடலுக்கு உடற்பயிற்சி, மனதுக்கு தியான பயிற்சி, உயிருக்கு காயகல்ப பயிற்சி, இது 3 ஒருங்கிணைக்கக்கூடியது ஜீவகாந்த பெருக்க பயிற்சி. ஒரு 1 hour நமக்காக எடுத்துக்கூடாதா? இல்லை, ஒரு அரை மணி நேரம் எடுத்துக்கங்க, அதுவே போதும். அப்போ உறுதுணையாவது உயிரும் உடம்பும், உறுதுணையாவது உலகுரு வேள்வி. வேள்வி அப்படின்னா அர்த்தங்க தவம், தியானம். உலக இன்பங்களை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா தியானத்தின் மூலமாக தான். 5 புலன்கள் அவரே தான் எழுதியிருக்காரு. 5 புலன்கள் கள்ள புலன் 5ம் காணாமொழி விளக்கே. நம்ம 5 புலன்கள் தான் இப்போ பார்க்குறோம், கேட்குறோம், இந்த ஸ்பீச் கொடுக்குறோம், இதை கேட்குறோம், நம்ம பார்க்குறோம். ஆனால் அதெல்லாம் இது போகிறதுக்கு, இறைநிலை அடையிறதுக்கு வழிவகுமான கிடையாது. வேள்வி என்றால் என்ன? தியானம், பக்தியின் மூலமாக அல்லது ஞானத்தின் மூலமாக, தவத்தின் மூலமாக ஞான நிலை அடைவது. செறிதுணையாவது சிவனடி சிந்தை. அப்போ இந்த உலகுரு இதில் நம்ம உலக இன்பங்களை அனுபவித்து வாழ்க்கையே அதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோங்க? தேனை சுவைக்கலாம். ஆனால் தேனுக்கு இதுக்குள்ளே விழுந்துட்டா என்ன? ஒரு தேனியோட நிலைமை, ஒரு ஈயோட நிலைமை. தேனி டச் பண்ணிட்டு வந்தால் அது வாழலாம். ஆனால் அதுலேயே வாழ்ந்துட்டு ஊந்து போயிடுச்சுன்னா அது போல தான் நம்ம என்ன பண்ணுறோங்க? பிறவி பெருங்கடல் நீந்தாதான் இறைவனடி சேராதான்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர். அப்போ நம்ம எடுத்து வந்த பிறவி இறைவனை அடையிறது தான். ஆனால் நாம் என்ன பண்ணுறோங்க? உலக இதில் உலக இன்பங்களை ஆட்கொள்கிறோம். அப்போ தான் சொல்கிறாங்க, செறி துணையாவது சிவனடி சிந்தை. அந்த சிந்தையை, தெளிவை, அறிவை எங்கே வைக்கணுங்க? சிவனடி அப்படின்னா ஒன்றுமே இல்லாத ஒன்று. ஒன்றுமே இல்லாத ஒன்று எல்லாமாக இருப்பதும் அதுவே தான் ஆகும். அப்போ அந்த நிலையில் இருந்து நம்ம பழகிட்டோம் அப்படின்னா சிந்தையில் என்ன நடக்குங்க? தெளிவு, இன்ப துன்பத்தை கடந்து அமைதி என்ற நிலையில் நம்ம அறிவு நிறுத்தும் பொழுது அந்த பேரின்ப நிலையை, அறிவு தெளிவாவதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கும்பொழுது பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள். ஆனால் அறிவின் தெளிவில் ஞான நிலை, எதை எடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம். அடுத்து சொல்கிறார் பாருங்க, செறிவு துணை அப்படின்னா நாங்கள் ஆழ்ந்து செல்வதுன்னு அர்த்தம். அப்போ பெருதுணை கேட்பில் பிறப்பில்லை தானே. அப்போ நான் இறைவா என்னை கேட்குறேன், எனக்கு நான் கேட்குறேன், எதுக்கு என்ன கேட்குறேன் அப்படின்னா உன்னோட திருவடியை அடைய வேண்டும், சிவனடியை அடைய வேண்டும்னா, சிவன் என்றால் ஒன்றுமே இல்லாத ஒன்று. நம்ம ஏற்கனவே சிந்திச்சிருக்கிறோம். சிவத்தில் மேலே அந்த கோல் எடுத்துட்டா சவம். அப்போ இறைவன் அடையினா அந்த மூச்சு காற்று இருக்கும் பொழுதே
காற்று உள்ள போதே தூற்றிக்கொள்ளும் பெரியவங்க தான் சொன்னாங்க. அப்போ மூச்சு காற்று இருக்கும் பொழுதே இறை சிந்தனையோடு இருந்து 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 பழகி கொண்டோம் என்றால் இன்ப துன்பத்தை கடந்து அமைதி என்ற நிலையை, அந்த ஞான நிலையை அடைய மனதை அறிவின் நிலையில நிறுத்தி நிறுத்தி பழகிட்டோம் அப்படின்னா, அருள் தந்தை அவர்கள் மட்டும்தான் சொன்னாரு. உயிரின் படர்க்கிலேயே மனம் சொன்னது அருள் தந்தை அவர்கள் தான். அப்போ நம்ம உயிரை பிடிக்கிறோம், மனதை பிடிக்கிறோம், உயிரை ஒடுங்குகிறோம், அறிவை தெளிவாக்கிக்கிறோம். அந்த நிலையில் நாம் சிவனடி பிறப்பில்லை தானேனா, வாழும்போதே வாழ்வது வாழ்க்கை தான். ஆனால் இறந்த பின் இறைநிலை அடைவது தான் வாழ்க்கை. அடுத்த பிறவி என்பது வேண்டாம். வேண்டாம் என்பதை விட அது இறைநிலை நிர்ணயம் பண்ணிட்டோம். ஆனால் இருக்கும் இந்த செகண்ட் மட்டும் நாம் எண்ணம் சொல் செயல நேர்மையாக இருப்போம் என்று சொல்லி இந்த அற்புதமான வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் குருவர்களுக்கும் இதுகாலம் செய்யும் எடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மீண்டும் ஒரு கவிதையோடு சந்திப்போம், சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.